இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த C5 கௌசிக் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்து தயாரிப்பாளர் சிங்காரவேலன் சாருக்கு, SS குரூப் அவருக்கு பெரிய நன்றியை சொல்கிறேன். டைரக்டரு ராஜேஷ் சூசை அவர்களுக்கும், சூசைராஜ் அவர்களுக்கும் என்னோட நன்றி. இந்த கதை வசனம் எழுதி ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்த எலிச்சூர் அரஞ்சன் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சம் பேசிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த பயங்கர மழை இப்போ வருமா அப்போ வருமா, கீழே எடுக்க சுழற்சி மேலே எடுக்க சுழற்சி, 7 நாள் மழை 6 நாள் மழை, பார்த்துருங்க, வெளியே போகாதீங்க, மேம்பாலத்தில் கார் நிப்பாட்டிடுங்க, காரை கீழே நிப்பாட்டாதீங்க, வெளியூர் போனவங்களாம் அங்கேயே இருங்க, அது அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வச்சுங்க, பால் பாக்கெட் 7 வாங்கி வச்சுங்க, 14 வாங்கி வைக்காதீங்கலாம் ஒரு இடத்துல ஒரு 4 மாதத்துக்குள்ளே பேசியிருந்தாங்கல்ல. அப்போ படம் பண்ணலாம்னு ஒரு ஃபோனு இந்த ராஜா மகாராஜா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் இந்த மாதிரி C5ல ஒன்று பண்ணலாம், மழை பெய்யுது பரவாயில்லண்ணே, இல்லை பால் பாக்கெட் 6 வாங்கினேன் 7 அண்ணே வாங்கினே போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இருந்து அன்றைக்கி எழுச்சூர் அரவிந்தனும் ராஜேஷ் சாரும் வீட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி பண்ணலாம் அப்படின்னா, சரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அந்த ரைட்டர்கிட்ட பேசிகிட்டு இருங்கண்ணே வந்துடுறேன்ட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு ராஜேஷ் போயிட்டார். இப்போ என்ன பயங்கர ஃபாஸ்ட்டான கதையாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் நான் 4 போலீஸ் நல்லா இருந்த ஊரும் பண்ணேன். ஒரு டைரக்டரு கிருஷ்ணான்னு அவர்கிட்ட இருந்திருக்காரு, நாகா சார்கிட்ட இருந்திருக்காரு அப்படின்னு அவரை பற்றியெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 1.5 hour அரவிந்த் சார் நானும் அவரும் பேசணும். அவர் கூட ஏன் பேசவே வேண்டாம், அவர் பேப்பரில் எழுதி கொடுத்து கீழே போட்டாலே அது தங்க எடுத்தாலே சூப்பராக ஷூட் பண்ணி கொடுத்துருவாப்புல, கோடு போட்ட மாதிரி இருக்கும். நான் எழில் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போதே அவரை பற்றி எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும். என்னோட மனங்கத்தி பறை, தேசிங் ராஜா அந்த படங்கள் எல்லாம் அவங்களோட எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். பேசியிலே அவ்வளோ சிறப்பாக காமெடியாக பேசிக்கிட்டு இருப்பார். இன்னும் எவ்வளோ கதைகள் வச்சுருக்காருன்னே தெரியல. அந்த ஒரு ஏரியாவில் ஒரு கதை இருக்குது, இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அவரோட திறமைக்கு இன்னும் பெரிய உயரத்தை அவர் தொடரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த நம்ம தயாரிப்பாளர் SS குரூப் சிங்காரவேலன் சாருக்கு இன்னும் கொஞ்சம் சரியாக பேச தெரியல. என்ன பேச தெரியலன்னா டக்குன்னு போனோம், ஒரு 3 மாதத்தில் எடுத்துட்டோம், அப்படி ஒன்றும் சிரமம் இல்லாமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி பேசக்கூடாது சார், நாங்கள் இந்த கதையை சிங்கப்பூரில் இருக்கையில் கொஞ்சம் டிசைட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்து அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நாங்கள் ஃபார்ம் பண்ணவங்களே எங்களுக்கு 7 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் ரெடி பண்ண இடத்துலலாம் 16 கேரவன் அப்படியெல்லாம் நிற்கிறதுக்கு இடமே இல்லை. ஹீரோயினுக்கெல்லாம் மேக்கப் போட்டு வரையில் 3.5 மணி நேரம் ஆகும் சார். மதியானம் 2 ஷாட்டு தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ண கேமரா பாம்பேயில் இருந்துச்சு சார். அதை 3 பேட்டா கொடுத்து இங்கே வரையில் எங்களுக்கு 6 பேட்டா கொடுத்தா சார் ஒரு ஷாட்டை எடுக்க முடியும். அப்படி பேசினா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூப்பிட்டவுடனே காலையிலே 7:30 மணிக்கு பொங்கலை தின்ட்டு உட்காந்துருப்பாங்க சார், அப்படிலாம் சொல்லிடாது. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லை நம்ம சொன்னால் எப்படி வேல்யூ ஏறும்னு என்கிட்ட வேணால் சொல்லுங்கள்.